புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை பிடிக்காதவர்கள் மீது கோபப்படுவார் என்று பலரும் பல விஷயங்களை சொல்வார்கள். ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் பிடிக்காதவர்கள் என எம்ஜிஆருக்கு யாரும் கிடையாது. அவர்களின் செயல்கள் பிடிக்காததால் தான் அவருக்கு கோபம் ஏற்பட்டிருக்கும். அது கூட நீண்ட நாளைக்கு அந்த கோபம் அவரிடம் இருக்காது. ஏனென்றால் எதிரிக்கு கூட நன்மை செய்ய வேண்டும் என்கிற குணம் படைத்தவர் எம்ஜிஆர். அப்படி ஆயிரக்கணக்கில் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இயக்குனர் ஸ்ரீதர் தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென்று ஒரு ஸ்டைலை உருவாக்கி கொண்டு முன்னணி கதாநாயகர்களுக்கு உரிய அந்தஸ்தில் இருந்தவர். எப்படி ஹீரோக்களின் படங்கள் வெளியாகும் போது ரசிகர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுமோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஸ்ரீதரின் படங்களுக்கும் ஏற்பட்டது. ஆனால் காலம் ஒரு காலகட்டத்தில் அவரை கடனாளியாக்கிவிட்டது. அந்த சமயத்தில்தான் பெரிதும் மதிக்கும் தேவர் பிலிம் சாண்டோ சின்னப்பதேவரை சந்தித்து தனது கஷ்டத்தை சொல்லி எனக்கு ஒரு படம் இயக்க வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார் ஸ்ரீதர். அதற்கு தேவர், உன்னை போல தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களை கரையேற்றுவதற்காக தானே ராமாவரம் தோட்டத்தில் இன்னொரு முருக கடவுள் அவதரித்திருக்கிறார். அந்த முருகனை போய் பார்க்க வேண்டியது தானே என்கிறார். அதற்கு ஸ்ரீதர், அவரை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பார்ப்பது? சிவந்தமன் என்கிற என் கதையை அன்று சிந்திய ரத்தம் என்கிற பெயரில் எம்ஜிஆரை வைத்து பூஜை போட்டு சில காட்சிகளையும் படமாக்கினேன். அவர் பின்பற்றி வரும் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறாக ஒரு காட்சியை வைத்திருந்தேன். அதற்கு அவர் என்னை புரிந்து என் கொள்கைகளை அறிந்து என்னை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே நான் படம் செய்து வருகிறேன். சினிமா என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை பொழுதுபோக்குடன் சில பொறுப்புகளும் எனக்கு இருக்கிறது. இது தெரிந்தும் இந்த காட்சியை ஏன் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் டைரக்டர், நீங்கள் நடிகர். இது எம்ஜிஆரின் சிவந்தமன் அல்ல, ஸ்ரீதரின் சிவந்தமன் என்று அன்றைக்கு நான் இருந்த நிலையில் ஆணவமாக பேசிவிட்டேன். இதற்கெல்லாம் அவர் பதிலுக்கு கோபப்படாமல் செட்டை விட்டு வெளியே சென்றவர். அதன் பின் அந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார். நானும் வீம்புக்கு அதே கதையை உடனே நடிகர் திலகத்தை வைத்து முதலாக வெளிநாடுகளுக்கு சென்று எடுத்தேன். ஆனால் படம் ஓடவில்லை, நஷ்டப்பட்டேன். இவ்வளவு விஷயங்கள் எங்கள் இருவருக்கிடையே நடந்திருக்கிறது. இதையெல்லாம் எப்படி அவர் மன்னிப்பார், மறப்பார், உதவி செய்வார் என்று தேவரிடம் கூறுகிறார் ஸ்ரீதர். மற்றவர்களை மன்னிப்பதில் அவர் ஒரு இயேசு மகான். நான் அழைத்து சென்று உன்னை அவரிடம் சந்திக்க வைக்கிறேன், தைரியமாக என்னுடன் வாருங்கள் என்று ஸ்ரீதரை அழைத்து கொண்டு ராமாவரம் தோட்டம் செல்கிறார் தேவர். சரியாக காலை சாப்பாட்டு நேரம் என்பதால் வந்தவர்களை வரவேற்று சாப்பிட சொல்கிறார் எம்ஜிஆர். சாப்பிட்டு முடித்ததும் பேச்சை துவங்கிய தேவர் ஸ்ரீதரின் நிலை பற்றி கூறி அவருக்கு ஒரு படம் நீங்கள் நடித்து கொடுக்க வேண்டும் முருகா என்று கேட்கிறார். உடனே ஸ்ரீதரை பார்த்து எம்ஜிஆர், ஏன் நீங்கள் வந்து கேட்டால் நான் உதவி செய்ய மாட்டேனா? உங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? அன்னைக்கு நடந்ததை நான் அப்போதே மறந்துவிட்டேன். நீங்க எப்போ வேண்டும்னாலும் உரிமையுடன் என்னை வந்து சந்திக்கலாம் என்று பேச்சுக்கு பேச்சு உரிமை என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தி பாசத்துடன் பேசினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உடனே ஸ்ரீதர் பக்கத்தில் இருந்த ஒரு பேப்பரில் சித்ராலயா பிலிம்ஸ் வழங்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உரிமை குரல் என்று ஒரு டைட்டிலை எழுதி எம்ஜிஆரிடம் நீட்டுகிறார். அதை பார்த்ததுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டைட்டிலே பிரமாதமாக இருக்கிறது என்று பாராட்டி படத்திற்கு பூஜை போடுங்கள் என்று சொல்கிறார். வெறும் வாய் வார்த்தையாக சொன்னதோடு மட்டும் நிற்காமல் ஸ்ரீதருக்கு தான் படம் நடித்து கொடுக்க போவதை ஒரு அக்ரிமெண்டாகவே போட்டு அவர் கையில் கொடுத்து அனுப்புகிறார். அதை வைத்துக்கொண்டு ஸ்ரீதர் உரிமை குரல் படத்திற்கு பூஜை போட பூஜை தினத்தன்றே விநியோகஸ்தர்கள் போட்டி போட்டு அதன் உரிமையை வாங்கியதில் ஏகப்பட்ட பணம் சேர்ந்தது. படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பே ஸ்ரீதர் கடனிலிருந்து விடுபட்டார். அந்த படத்தில் பணியாற்றும் போதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மிகையில்லாத நடிப்பு, அலந்து பேசுகிற அழகான உச்சரிப்பு, நல்ல விஷயங்களை மட்டுமே நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அவருடைய உயரிய கோட்பாடுகள் தான் அவரது எவர்கிரீன் ஃபார்முலா என்று உணர்ந்து கொண்ட ஸ்ரீதர் அதற்கேற்ப உரிமை குரல் படத்தை உருவாக்கி எம்ஜிஆருக்கு வெற்றி படமாக சமர்ப்பித்தார்.